500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணமாற்ற வங்கிக்கு வருபவர்களுக்கு மை வைக்கப்படுவதை கண்டித்தும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் திருமாவளவன் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒரு 10,000 கோடி இருக்கு ஒருத்தன்ட்ட. 10,000 கோடி எந்த சாக்கில் இவன் கட்டுவான்? எந்த ஃப்ளைட்ல எடுத்துட்டு போவான்? அல்லது கப்பல்ல ஏற்ற முடியுமா? விமானத்தில் ஏற்ற முடியுமா? இல்ல. இதுக்குன்னு ஒரு பெரிய கும்பல் இருக்கு. உன் நாட்டில் உன் பணம் அப்படியே இருக்கட்டும், நான் சொல்ற ஆள்கிட்ட கொடுத்துரு. இங்க சுவிட்சர்லாந்துல உன் ஆளு இங்க இருக்கிறானா, என் ஆளு மூலமா உனக்கு எவ்வளவு கணக்கோ அவ்வளவு தூரம் அந்த பணத்தை கணக்கு பண்ணி உன்னுடைய நாட்டில் 100 ரூபான்னா என் நாட்டில் அது 10 ரூபா தான் பெருமானம். அப்போ நீ 100 ரூபா அங்கே நான் சொல்கிற ஆள்கிட்ட கொடுத்துரு, உன் கணக்கில் இங்கே நான் 10 ரூபா போட்டுறேன். நீ 1 லட்ச ரூபா நான் சொல்கிற ஆள்கிட்ட அங்கே கொடுத்துரு, எனக்கு வேண்டிய ஆள்கிட்ட. நான் உன் கணக்கில் இங்கே 1000 ரூபா போட்டுறேன் அல்லது 10,000 ரூபா போட்டுறேன். அக்கௌண்ட் உன் பேரை எழுதி அங்கே அக்கௌண்ட்லாம் போட்டுருவான். அவன் பணத்தில், அந்த நாட்டு பணத்தில் அக்கௌண்ட் இவன் பேர் இருக்கும், பணம் இருக்கும். எப்போ வேணாலும் போனால் அதை மாற்றிக்கலாம், எடுத்துக்கலாம். பணம் இங்கே தான் இருக்கும். ஆனால் அதற்கு இடையில இவர்களுக்கு இடையில் இருக்கிற இதுதான் கள்ளச்சந்தைன்னு பேரு. இந்த பிளாக் மார்க்கெட்ன்றாங்க பாருங்க. இது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கள்ளச்சந்தை, தவாலான்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஆட்கள் அங்க இருப்பாங்க, ஆட்கள் இங்கே இருப்பாங்க. பணம் இங்கே தான் இருக்கும், பணம் அங்கே தான் இருக்கும். ஆனா கை மாறிக்கிட்டே இருக்கும். அக்கௌண்ட்ல மட்டும் கை மாறும். பொருள் பண்டம் கை மாறும். நோட்டு கை மாறாது. நோட்டு எடுத்துட்டு போக முடியாது. இப்ப நீ பிளைட்ல ஏறினா 2 லட்ச ரூபாய் கையில பணம் கேஷ் வச்சிருந்தீங்கன்னா அவன் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுட்டு எங்க எடுத்துட்டு போறேன்னு கேட்பான். அதே மாதிரி தங்க கட்டிகள் எடுத்துட்டு போனா அவன் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிருவான். அதனாலதான் சில பேர் முழுங்கிட்டு வர்றது, இங்க எடுக்கிறது, அங்க இங்க பதுக்கி வச்சுட்டு வர்றது, அது எல்லாம் எப்படி சேருதுன்னா இங்க இருக்கிற கஸ்டம்ஸ் அதிகாரிகளோட இருக்கிற கள்ளச்சந்தை. அவனுக்கு தெரியும் எவன் பணத்தோட வரான், எவன் நகையோட வரான், எவன் வைரத்தோட வரான், எவன் வைடூரியத்தோட வரான், எவன் வெளிநாட்டு கரன்சியோட வரான், எல்லாம் அவனுக்கு தெரியும். சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு இங்க இருந்து குருவி போகும். குருவி உங்களுக்கு தெரியுமா? குருவினா தெரியுமா? குருவின்னு ஒரு படம் வந்துச்சு. அதெல்லாம் கள்ளச்சந்தையில் நடக்கிற விஷயங்கள், அதெல்லாம் நமக்கு தெரியாது. இங்க இருந்து 10 பேரை டிக்கெட் எடுத்து அனுப்புவானுங்க, 100 பேரை அனுப்புவான் அல்லது 1000 பேரை அனுப்புவான். அவன் ஆள் இருப்பான், அவனுக்கு டிக்கெட்டு இவன் தான் போடுவான். ஹோட்டலில் தங்குறதுக்கு இவன் செலவு பண்ணுவான். 3 நாளோ 4 நாளோ இருக்கிறதுக்கு சாப்பாடு இவன் போட்டுருவான். திருப்பி டிக்கெட்டில் ரிட்டர்னில் வந்துடலாம். போகும்போதும் வரும்போதும் அவன் கொடுக்குற பொருளை எடுத்துட்டு போகணும், இல்லைன்னா கொடுக்குற பொருளை வாங்கிட்டு வரணும். ஒரே ஆள் 10 லேப்டாப் எடுத்துட்டு வர முடியாது. அப்ப 10 பேரை அனுப்பி 10 பேர் கையில லேப்டாப் கொடுத்து விட்டுருவான். ஒரு உதாரணத்துக்கு புரியறதுக்காக சொல்றேன். வெளிநாட்டு பொருளுங்க வந்தா இங்க டியூட்டி போடுவான், கஸ்டம்ஸ் டியூட்டின்னு ஒண்ணு, சுங்க வரி. வெளிநாட்டு பொருள் எடுத்துட்டு வந்தா 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு அறிவிக்கப்பட்டதற்கும் பணம் எடுக்க வருபவர்களுக்கு மை வைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் திரு திருமாவளவன் பேசிய நேரடி காட்சிகளை பார்த்தோம்.